எப்பா கேகேஆர் 4 மேட்சுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேப்ல கடைசி இருந்த எவன் வந்து வந்தாலும் ஒன்றை அடிச்சு ஃப்ரீயா பாயிண்ட் எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துக்கிருந்த திடீர்னு என்ன 4 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணி வேற மாதிரி வந்து நிக்கிற. இன்னும் வர்ற மேட்சஸ்லாம் வின் பண்ணி 17 பாயிண்ட் எடுத்து பிளே ஆஃப்குள்ள போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ என்னன்னா டிசிஏ 142 சுருட்டி அதையும் 2 விக்கெட் மட்டும் இழந்து ஈஸியா டார்கெட்டை சேஸ் பண்ணிட்ட. இன்னொரு பக்கம் உங்க கூட விளையாண்ட டிசி அப்படியே உல்டாவா இருக்கு. ஆரம்பத்துல ஸ்டார்டிங் சூப்பரா இருந்தது, அது போன சீசனா இருந்தாலும் சரி இந்த சீசனா இருந்தாலும் சரி. ஆனா போக போக கழுத தெரிஞ்சு கட்டெரும்பு ஆனது மாதிரி வந்து எப்ப 265 அடுத்து அதை பஞ்சாப் கிங் சேஸ் பண்ணாங்களோ அப்பயே அவங்க மனசை விட்டுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆர்சிபி கூட 75 ரன்னுக்கு ஃபுல்லா ஆல் அவுட் ஆகி தோத்து போனீங்க. அடுத்து சிஎஸ்கே கூட வந்து 2 மேட்ச் தோத்து போனீங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேகேஆர் கூடயும் ரொம்ப மோசமா தோத்துருக்கீங்க. ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டிசில கேஎல் ராகுல் எப்படி நின்று வின் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் 23 ரன்ல அவுட் ஆயிட்டு போக 10 நிமிஷம் நின்றுதான் பொறுமையா விளையாடி ஒரு 50 போடுவாப்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆக கடைசியில அசுதோஷ் சர்மா தான் வந்து ஒரு 38 அடிச்சு கொடுப்பாப்ல. ஆனா இடையில பாத்தீங்கன்னா இது என்ன வந்து T20 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அக்சர் பட்டேலும் அசுதோஷ் சர்மாவும் ரொம்ப மோசமா விளையாண்டுக்கிறாங்க. அப்பயே மேட்ச் வந்து கேகேஆர் பக்கம் தான் முடிவு பண்ணியாச்சு. இதனால டிசி வந்து 20 ஓவர்ல 8 விக்கெட் இழந்து வெறும் 142 தான் அடிச்சாங்க. சரி இது எப்படி வந்து கேகேஆர் சேஸ் பண்ணிடுவாங்க 1-2 விக்கெட் விட்டாலும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா அதே மாதிரி 1-2 விக்கெட் விழுந்து தான் சேஸ் பண்ணாங்க. ஆனா அந்த பக்கம் பின்னாலன்னு ஒருத்தன் இருக்கான். அவனை மட்டும் வந்து யாராவது பவர் பிளேல தாண்ட விட்டீங்க அவன் மிக கொடூரமா இருப்பான். ஏன்னா T20 செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக என்ன அடி அடிச்சான்னு வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். அதே நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாலன் பவர் பிளே தண்டியோ பொறுமையா விளையாண்டா. சொல்ல போனோம்னா 18 பாலுக்கு 21 ரன் பவர் பிளேயை தாண்டா. அடுத்த 29 பால்ல 79 ரன்னு வெளுத்துட்டாரு. போனோம்னா எல்லாமே வந்து 6ஆலே டீல் பண்ணாங்க. இதுலயும் பாருங்க 2 ரன் எடுத்தா டார்கெட் அச்சீவ் பண்ணா. இன்னொரு பக்கம் வந்து 94 இருக்க பின்னால கரெக்டா 6 அடிச்சாப்ல செஞ்சுரி போட்டாப்ல. இதுல கேகேஆர் பவுலர்ஸ் பாராட்டியே ஆகணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் நரேன் என்னப்பா உனக்கு இளம திரும்புதா 4 ஓவர் போட்டு வெறும் 17 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாப்ல. வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுக்கட்டாலும் பவுலிங் வேற லெவல்ல கலக்கிட்டாப்ல. கார்த்திக் தியாகியும் பவுலிங் சொல்லவே வேண்டாம். இப்ப கேகேஆருக்கு மெயின் பவுலர் மாறிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அனுகுல் ராய் என்ற ஃபீல்டிங் வேணுமா செமையா பண்ணுவேன், பவுலிங் வேணுமா சூப்பரா பண்ணி தரேன் அப்படின்ட்டு கலக்குன்னு கலக்கிட்டேன். என்ன தோணுது 3 டைம் சாம்பியன்ஸ் அடிச்சதுக்கு இதுல போகிறது ஈஸியா ரொம்ப கஷ்டமா அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.